ஐயா கிளம்பிட்டியாம்மா? நான் கிளம்பிட்டேன் அத்தை. ஆனால் நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வரீங்களா அத்தை? ஆமாம், நீ தான் கேட்ட ஆசையா அத்தை வளைகாப்புக்கு எப்போ போகிறீங்க, நானும் வரேன்னு கேட்டேன். ஆனால் இப்போ இப்படி சொல்கிறியம்மா, வாமா போயிட்டு வந்துடலாம். இல்லை அத்தை, வரணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. அங்கே வந்தால் எனக்கு குழந்தை இல்லைன்னு ஏதாச்சும் பேசுவாங்க அத்தை. வேண்டாம் அத்தை, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அத்தை. என் ஃப்ரெண்டு அப்படியெல்லாம் பேச மாட்டாம்மா. ஏன்னா அவளுக்கும் தெரியாதா, இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகிருக்கு. ரொம்ப வருஷமாக ஆகிப்போச்சு. உனக்கும் குழந்தை பிறக்குமா, நீ அப்படியெல்லாம் நினைக்காத. நீ கிளம்பி வா போகலாம். சரி அத்தை, நீங்கள் வற்புறுத்துறீங்க, அதனால நான் வரேன். சரி, பஸ் எடுத்துகிட்டு வரேன். சொல்லு மாலதி. என்னக்கா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் மாலதி. என் மருமக வேற வரலன்னு சொல்லிச்சு. நான் தான் வற்புறுத்தி வாமா அப்படின்னு கூட்டிட்டு வரேன் மாலதி. ஏன்க்கா, உங்கள் மருமகளுக்கே குழந்தை இல்லை. என் மருமகளே இப்போ தான் 3-4 வருஷம் ஆகி குழந்தை தங்கி இப்போ தான் வளகாப்பு பண்ணுறோம். உங்கள் மருமகளை கூப்பிட்டு வந்து வளையல் போட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னக்கா பண்ணுவேன் நான்? மாலதி, நான் உன்னைய தாயா பிள்ளையா தான் நினச்சேன். ஆனால் நீ இப்படி பட்டுன்னு பேசுவேன்னு எனக்கு தெரியாது. என் மருமக சொன்னதும் சரியாக தான் போச்சு. தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் இப்படி தான் பேசுவாங்கன்னு இப்போ தான் உணர்றேன். ஏன் மாலதி, ஓ வாயிலிருந்தே வருது. ஓ மருமகளுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, இப்போ தான் உண்டாகி வளைகா போடுறோம்னு. என் மருமகளுக்கு 2 வருஷம் தாண்டி ஆகுது. அது மூலியம் அவன் மனசை புண்படுற மாதிரி இப்படி பேசுகிற. நாங்கள்லாம் அவள் வளைகாப்புக்கு வரவே இல்லை, வளைகாப்புன்னு இல்லை. இனி ஓ வீட்டு பக்கமே வரமாட்டான், சரியா? புரியுதா? என் வீட்டு பக்கம் வந்துடாத. வை போன. கிளம்பிட்டு அத்தை, போகலாமா? இல்லை பிரியா, நம்ம வளைகாப்புக்கெல்லாம் போவேனா, கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாமா? சரிங்க அத்தை. நம்ம மருமகளுக்கு அவள் பேசின விஷயமே தெரியக்கூடாது. அவளாம் ஒரு மனுஷியா.